தமிழகத்தோட கீழ்ப்பகுதிகளில் குமரி கண்டம்ன்ற ஒரு பெரிய ஒரு கண்டம் இருந்ததாகவும், இந்த கண்டம் வந்து இயற்கை பேரழிவுனால ஆழ்கடல்ல வந்து மூழ்கி போனதாகவும் சொல்லுவாங்க. இதே மாதிரியான வெளிநாடுகள்லையும் சில ஊர்கள் வந்து ஆழ்கடல்ல வந்து மூழ்கி போனதா சொல்றாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற நகரம் வந்து டோனிஸ் ஹெராக்லின். இது வந்து எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு நகரம். இந்த நகரத்துல வந்து அந்த காலகட்டத்துல மிகப்பெரிய அளவுக்கு வந்து வர்த்தகம் நடந்ததாகவும், அது மட்டும் இல்லாம இந்த நகரத்துல வந்து மிகப்பெரிய ஒரு துறைமுகம் இருந்ததாகவும் சொல்றாங்க. இப்படிப்பட்ட பெரிய ஒரு நகரம் வந்து எப்படி அழிஞ்சு போயிருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1600 வருஷங்களுக்கு முன்னாடி இயற்கை பேரழிவு வந்ததாகவும், அப்படி வந்த பேரழிவுனால கடலுக்குள்ள வந்து இந்த நகரம் வந்து மூழ்கி போனதாகவும் சொல்றாங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, கிபி 2000 வந்து இந்த நகரத்தை பத்தின சிலைகளும் அதே சமயம் தங்க நாணயங்களும் கடலோட ஆழமான பகுதிகளை வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. இதுல ரெண்டாவது வந்து யோக்னாகுனி மானுமெண்ட். 1986ல ஜப்பானை சேர்ந்த சில பேர் வந்து கடலோட ஆழமான பகுதிக்கு வந்து டைவ் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பண்ணி பார்க்கும்போது அவங்க விசித்திரமான ஒரு பில்டிங் வந்து பாக்குறாங்க. இந்த பில்டிங் எப்படி இருக்கு அப்படின்னா, படிக்கட்டுகள், தூண்கள், ஏன் கோபுரங்கள் கூட வச்சு இது பார்க்கறதுக்கு ஒரு விசித்திரமான பிரமிடு மாதிரியே இருந்திருக்கு. இதை பார்த்த சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து அந்த காலத்துல கடலோட ஆழமான பகுதிக்கு போன நகரங்களா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயற்கையோட அழிவுனால இந்த இடத்துல உருவான சில பாறைகள் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்ன வரைக்கும் இது என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கப்படாத ஒரு மர்மமாவே தான் இருக்கு. இதை பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, கடல் வந்து நம்மளுக்கு பல விஷயங்கள் வந்து மர்மமாவே ஒளிச்சு வச்சிருக்கு. அதுல சில விஷயங்கள் தான் இதெல்லாம் அப்படின்றது.